நாகர்கோவில் ஸ்டைலில் முருங்கைக்கீரை வைக்க போகிறோம். இதில் வந்து தாளிக்கணும். இதில் உள்ளி சேர்ந்துருக்கு, பொடி உள்ளி, அதாவது சின்ன வெங்காயம், கறிவேப்பிலை, கடுகு, இது எல்லாத்தையும் போட்டு வதக்கணும் நல்லா. பொடி உள்ளி, அதாவது சின்ன வெங்காயம், கடுகு, கறிவேப்பிலை, கருவேப்பிலை அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில். இப்போ முருங்கைக்கீரை அதில் போட்டுக்கலாம். கீரை நல்லா போட்டு வதக்கிற வேண்டியதான். நல்லா கிண்டி விட்டு விடுங்க. பக்கத்தில் மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்கு. மீன் குழம்பு, நெத்திலி மீன் குழம்பு எப்படி வைக்கணும்னு இதுக்கு முன்னாடி வீடியோவில் போட்டிருக்கோம், அதையும் பாருங்கள். இது வந்து நெத்திலி மீன். இது என்ன மீன்? இது நெத்திலி மீன் தான். இது ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம். ஆப்பையை மாற்றி வச்சு கிண்டுங்க, கண்ணாப்பையை. ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். தேங்காய் திருவி எடுத்துக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். 2 நிமிஷம் ஆகிட்டு அதேலா கம்மனி போகுது. இதான் தேவையில்லாத வரும். தேவையான அளவு உப்பு போடுங்க. உப்பு போட்டாச்சு. சீரகம் போடுங்க. சீரகத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம். எவ்வளோ முருங்கைக்கீரை வச்சிருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற அளவு. மிளகாய் தூள் சிறிதளவு, தேவையான அளவு. தேங்காய் சிறிதளவு, தேவையான அளவு. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது அளவுக்கு தேங்காய் போட்டு விடுங்க. இப்போ மொத்தமாக கிண்டி விட்டு விடுங்க. கிண்டி கிளற வேண்டியதான். மறுபடியும் மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். 2 நிமிஷம் ஆகிட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. நல்லா வெந்துட்டு சூடான சுவையான முருங்கைக்கீரை ரெடி, நாகர்கோவில் ஸ்டைலில். எல்லோரும் வீட்டில் முயற்சி பண்ணி பாருங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வணக்கம்.